முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை 3 நிமிஷத்துல நான் சுருக்க பார்க்குறேன். அதாவது நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்துட்டு இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் 2 விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எது சூட்டப் ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு தெளிவாக நான் சொல்ல போகிறேன். நான் அதனால தான் எவ்வளோ சுருக்கமாக இந்த வீடியோ 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ரொம்ப நேரம் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப்க்கு தேவையான பொருள் வாங்கணும்னா இந்த மைக்கு, இது பழைய மைக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்க. இந்த மைக் வேணா வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. அதாவது நம்ம ஒரு சின்னதாக ஒரு டப்பா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் தண்ணி ஒரு 50% தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு 3 கல்லாக அந்த டப்பாவில் போடுறீங்க. அந்த டப்பாவில் போடும்போது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வருது. ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் அந்த 3 கல் போடுறதுனால தான் மேலே ஏறி வருது. அதுதான் உண்மை. அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஒரு கல்லை போடுறீங்க, 3 நாளைக்கு ஒருக்க ஒரு கல்லை போடுறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அந்த தண்ணி எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கும்? 3 கல் டெய்லியும் போடுறதுக்கும், ஸோ 3 கல் போடுறதுனா 3 வீடியோ. அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஷார்ட் வீடியோ போடுறீங்களா, ஃபுல் வீடியோ போடுறீங்களா, இல்லை ஃபுல் வீடியோவில் இப்போ நான் போடுற மாதிரி 3 நிமிஷத்துக்கு போடுறீங்களா அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான். அப்போது அந்த கல்லை நீங்கள் அதில் போடுறீங்க. அப்போ அந்த தண்ணி ஏறி ஏறி மேலே வருது. அப்படி மேலே வரும் பொழுது உங்களுக்கு இந்த 3 கல்லுனால தான் நீங்கள் போட்ட 3 நாள்லேயே 9 கல் கிட்ட போட்டிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 கல்னா 3 நாளைக்கு 9 கல். அப்போது 2 நாளைக்கு ஒருக்க 2 கல் 3 கல் 1 கல்லுன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த தண்ணி எப்படி மேலே எழும்பும்? இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் லாஜிக்கோட யோசிக்கலாம். அதாவது நான் 2 நாளைக்கு ஒருக்க ஒரு கல்லை போடுறேன். ஆனால் அந்த 3 நாள், அதாவது ஒரு நாளைக்கு 3 கல் போடுறேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் ஒரு கழுத்துக்கு போடுறேன் அப்படின்னா அது வேற விஷயம். அந்த மாதிரி டேலண்டடாக கண்டென்ட் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். அது டேலண்டடுன்னு கிடையாது, உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. மக்கள் எல்லாருமே இப்போ முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள தான் போகிறாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சிலர் தான் யூடியூப்ல சாதிக்கணும், இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ முக்கால்வாசி இங்கே என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் வீடியோ போட்ட உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்றது போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு கல்லை போட்டாலும் நல்ல பெரிய கல்லை தான் தட்டி கல்லை தூக்கிட்டு போட்டிங்கன்னா போதுமான ஒன்று தான். பட் நீங்கள் போடக்கூடியது, இப்போ நான் போடுற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 3 வீடியோ இந்த மாதிரி ஸ்ப்ளட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஆடியன்ஸை உள்ளே இழுக்க முடியும். புது ஆடியன்ஸ் வருவாங்க, புது சப்ஸ்கிரைபர் வரும். அதாவது ஏக்கல் தோமாங்கன்றாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்டில் உங்களால் நிறையா சப்ஸ்கிரைபர்களை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது கல்லுன்னு சொன்னது நான் போடக்கூடிய வீடியோவை, ஜாடின்னு சொன்னது அந்த யூடியூப் சேனலில் சொல்கிறேன் நான். ஸோ யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட முடிஞ்சால் போடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கானது போடுங்க. அப்படி இல்லையா நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ தாங்க போட முடியும் அப்படின்னா அப்போது இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கண்டென்ட்டில். அந்த நீங்கள் கிட்டத்தட்ட 6 நாளைக்கு நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க? ஒரு நாளைக்கு 3 வீடியோனா 2 நாளைக்கு ஸோ 3 நாளைக்கு 9 வீடியோ போட்டிருப்பீங்க. அப்போ அடுத்த 6 நாளைக்கு 18 வீடியோ போட்டிருப்பீங்க. 21 வீடியோ சம்திங் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கள்ளத்துக்கு போடணும். அதாவது வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இந்த 21 வீடியோவுக்கு ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு ஒரு வீடியோ அப்படின்றத போடுங்க. அந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.